ஹலோ மக்களே, வாங்க இன்னைக்கு பானிபூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கர்ல ஒரு செம்பு தண்ணி, அடுத்தது உங்களுக்கு மசாலாவுக்கு தேவையான உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போது சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா எங்கே கிடைக்கும்னு யோசிக்காதீங்க, சூப்பர் மார்க்கெட்லேயே இருக்கும். இப்போது உப்பு ஆட் பண்ணிட்டா மசாலா ரெடி. இப்போது ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு புதினா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இதையும் அதே மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். 3 பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அரைச்சி வச்சது, புளிக்கரைசல், உப்பு, சாட் மசாலா. இப்போது ரசம் ரெடி. பானிபூரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு வடை சட்டி வச்சுட்டு அது காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டுங்க. காயறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் பால் மாதிரி வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ போட்டுடலாம். நல்லா பொரியுது. இது நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்லா பால் மாதிரி வரும். இப்படி இருந்தால் தான் சாப்பிடவே நல்லாயிருக்கும். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பானிபூரியை இந்த மாதிரி நல்லா உடைச்சி விட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து வச்சு ரசம் லைட்டாக ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.